ராணிப்பேட்டை டாடா கார் மாண்புமிகு தமிழ்நாடு தொழிற்சாலை முதலமைச்சர் அவர்கள் டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்ட்டில் முதல் கார் ரேஞ்ச் ரோவர் இவோக்கில் தற்போது உட்கார்ந்து காரை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு மிக சிறப்பான பெருமைக்குரிய வரலாற்று சிறப்புமிக்க தினம் இன்று. பணப்பாக்கத்தில் டாடா மோட்டார்ஸ் JLR வாகன தொழிற்சாலை தொடக்க விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது இங்கே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரில் அமர்ந்து அந்த காரின் சிறப்பம்சங்கள் குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்ட்டில் முதல் கார் ரேஞ்ச் ரோவர் இவோக்கின் இயக்கத்தை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ராணிப்பேட்டை டாடா கார் தொழிற்சாலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ரேஞ்ச் ரோவர் காரை ஓட்டி பார்த்தார். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். விவரங்களை பகிரலாம். மாவட்டம் பணப்பாக்கம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் சார்பில் ரேஞ்ச் ரோவர் காரை தயாரிக்கும் உற்பத்தி தொழிற்சாலை 9,000 கோடி முதலீட்டில் இந்த கார் தொழிற்சாலை இன்று தமிழக முதலமைச்சரால் தொடங்கப்பட்டது. அந்த கார் உற்பத்தி தொழிற்சாலையில் அந்த புதிய ரக ரேஞ்ச் ரோவர் காரை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினி வெள்ளை நிறுத்தின அந்த காரை உள்ளே சென்று ஆய்வு செய்து அந்த காரை இயக்கி பார்த்தார், பரிசோதனை செய்து பார்த்தார். அதனை அடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளிடம் அந்த கார் எவ்வாறு அந்த இருக்கிறது, அதுக்குண்டான அந்த காருடைய டேப் போன்ற ஒரு வடிவத்தில் அந்த டேபையும் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். அதே போன்று அந்த காரையும் இயக்கி அந்த இயக்குனர், அந்த டாடா மோட்டார்ஸுடைய இயக்குனரும் அருகில் அமர்ந்து இதனுடைய பயன் என்ன, தற்போதைய பழைய காலத்துடைய ரேஞ்சர் ரோவர் காரும் தற்போதுள்ள ரேஞ்சர் ரோவர் கார் வடிவமைப்பும் எப்படி உள்ளது என்பதை அவரிடம் கேட்டறிந்து அந்த காரை சிறிது தூரம் இயக்கினார். அந்த தொழிற்சாலை முழுவதுமாக சுற்றி பார்த்த பின்பாக அந்த காரை இயக்கியதை அடுத்து மகிழ்ச்சியாக அந்த காரை இயக்கினார். இந்த இடத்தில் அருகில் இருந்தார்கள். இந்த ரேஞ்ச் ரோவர் கார் என்பது ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்டிருந்தாலும் இந்த சென்னை அருகே இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் புதிய ரக கார் 2025க்கு முன்பாக தயாரிக்கப்பட்ட காரை விட 2026 முதல் புதிய ரக காராக இருக்கிறது. இந்த விலை மதிப்பு இருந்தாலும் இந்த டாடா மோட்டார்ஸ் சார்பில் இந்த தொழிற்சாலை 9,000 கோடி முதலீட்டில் இந்த தொழிற்சாலை தொடங்கப்பட்டு அந்த தொடங்கப்பட்ட கையோடு அந்த காரோட உற்பத்தி தரம், அதோடைய பயன்பாடு, இதுல எத்தனை பேர் பயணம் செய்யலாம், அதே போன்ற அந்த விபத்து ஏற்பட்டால் அதை எப்படி இதை தற்காத்துக் கொள்வது, இது போன்ற பல்வேறு கேள்விகளை அந்த இயக்குநரிடம் கேட்டறிந்து அதனுடைய கார்களுடைய மதிப்புகளும் கேட்டறிந்தார் தமிழக முதலமைச்சர். வெள்ளை நிற ரேஞ்ச் ரோவர் காரை இயக்கிய தமிழக முதலமைச்சர். டாடா மோட்டார்ஸ் JLR வாகன தொழிற்சாலையில் முதல் கட்டமாக 9,000 people. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்ட்டில் முதல் கார் ரேஞ்ச் ரோவர் இவோக் இயக்கத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். டாடாவின் JLR தொழிற்சாலையை திறந்து வைத்து ரேஞ்ச் ரோவர் காரையும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஓட்டி பார்த்தார். இது குறித்தான விவரங்களை தொடர்ந்து வழங்குவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை பகிரலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலே அரசு அமைந்த பிறகு தொடர்ந்து தமிழகத்திற்கு பல்வேறு சர்வதேச நிறுவனங்களையும் இந்தியாவில் முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களையும் ஈர்த்து வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையில் தான் தமிழக அரசு மேற்கொண்ட முயற்சியினுடைய மிகப்பெரிய பலனாக டாடா நிறுவனத்தினுடைய
ரேஞ்ச் ரோவர், ஜாகுவார் லேண்ட் ரோவர் என்று சொல்லப்படக்கூடிய JLR குழுமம் ஏற்கனவே இந்திய நிறுவனமான டாடா குழுமத்தின் மூலமாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கப்பட்டிருந்தது. ஜாகுவார் லேண்ட் ரோவர் என்பது UK என்று சொல்லப்படக்கூடிய அந்த மேற்கத்திய நிறுவனம், உலகினுடைய முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனம். அந்த நிறுவனத்தை இந்தியாவை சார்ந்த டாடா குழுமம் வாங்கியிருந்தது. அந்த அடிப்படையிலே JLR குழுமத்தின் மூலமாக உலகம் முழுவதும் ரேஞ்ச் ரோவர், லேண்ட் ரோவர் உள்ளிட்ட அதிநவீன சொகுசு கார்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. அந்த நிறுவனத்தை தமிழகத்திற்கு ஈர்ப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு தமிழக அரசு ஏறக்குறைய 9,000 கோடி முதலீட்டு மதிப்பிலான 5,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய டாடா கார் உற்பத்தி தொழிற்சாலை, அதுவும் குறிப்பாக வழக்கமான டாடா கார்கள் இல்லாமல் ஜாகுவார் லேண்ட் ரோவர் என்று சொல்லப்படக்கூடிய டாடா நிறுவனத்தின் குழுமத்தை சார்ந்த அதிநவீன சொகுசு கார்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை தமிழகத்திற்கு ஈர்த்திருந்தார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் பனம்பாக்கம் சிப்காட் வளாகத்திலே கடந்த ஓராண்டுக்கு மேலாக அதற்கான பணிகள் நடைபெற்று வந்தன. இன்று பணிகள் நடைபெற்று முடிந்து அந்த நிறுவனத்தினுடைய முதல் ரேஞ்ச் ரோவர் கார் தயாரித்து முழுவதுமாக அது கொடியசைத்து அதனுடைய சேவை இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் டாடா குழுமத்தினுடைய CEO சந்திரசேகர் உள்ளிட்டவர்களோடு இணைந்து அந்த ரேஞ்ச் ரோவர் காரை சற்று முன்பாக பார்வையிட்டார். அது மட்டுமல்லாமல் அந்த ரேஞ்ச் ரோவர் காரிலே முன்னிருக்கையிலே டாடா நிறுவனத்தினுடைய CEOவை அமர வைத்து முதலமைச்சர் சில தூரத்திற்கு ஓட்டியிருந்தார். சில மீட்டர் தூரத்திற்கு அந்த ரேஞ்ச் ரோவர் காரை முதலமைச்சரே இயக்கியிருந்தார். இந்த ரேஞ்ச் ரோவர் கார் என்பது இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவிலே பல்வேறு தொழிலதிபர்கள், அரசியல் தலைவர்கள் பயன்படுத்தக்கூடிய அதிநவீன சொகுசு காராக இருக்கின்றது லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர் உள்ளிட்ட கார்கள். அந்த அடிப்படையிலே உலகத்தின் பல்வேறு இடங்களில் இது தயாரிக்கப்பட்டாலும் இந்தியாவில் இனி இந்த மையம் தான், பனப்பாக்கம் சிப்காட் வளாகம் தான், தமிழ்நாடு தான் ரேஞ்ச் ரோவர் கார்களினுடைய முன்னணி உற்பத்தி நிலையமாக அமையப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாக ரேஞ்ச் ரோவர் கார்களை பொறுத்தவரை எரிபொருள் மூலமாகத்தான், டீசல், பெட்ரோல் எரிபொருள் மூலமாகத்தான் இயங்கக்கூடிய வகையிலே இருந்தது. அண்மையில் கூட தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா சொல்லும் பொழுது அந்த ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருந்தார். தமிழகத்திலே புதிதாக JLR குழுமத்தின் மூலமாக டாடா அமைத்திருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் தயாராகி இருக்கக்கூடிய ரேஞ்ச் ரோவர் கார்கள் என்பவை மின்சாரத்திலும் இயங்கக்கூடிய கார்களாக அந்த நிறுவனத்தால் முதல் முறையாக தயாரிக்கப்படுகின்றது சர்வதேச அளவிலே என்ற தகவலை தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த ரேஞ்ச் ரோவர் கார்கள் குறைந்த வேகத்தில் செல்லும் பொழுது மின்சாரத்தில் இயங்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஹைபிரிட் முறையில் இயங்கும். ஒரு 60 கிலோமீட்டருக்கு மேலாக செல்லும் பொழுது அது எரிபொருளை பயன்படுத்திக் கொள்ளும். அதற்கு உள்ளான வேகத்தில் மெதுவாக செல்லும் பொழுது மின்சார மோட்டார்கள் மூலமாக அந்த வாகனம் இயங்கும். இதற்கு முன்பாக ஒரு சில கார்கள் இந்த ஹைபிரிட் முறையிலே இருந்தாலும் அதிநவீன சொகுசு கார்கள் வரிசையிலே முதல் முறையாக இந்த ரேஞ்ச் ரோவர் கார் தான், தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய கார் தான் இப்பொழுது அந்த வகையிலான ஹைபிரிட் முறையில் இயங்கக்கூடிய விதமாக மின்சாரத்தையும் பயன்படுத்தக்கூடிய மின்சார வாகனமாகவும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காரின் இயக்கத்தை தான் முதலமைச்சர் தொடங்கி வைத்து முன்னிருக்கையிலே டாடா நிறுவனத்தினுடைய CEOவை அமர வைத்து தற்பொழுது ரேஞ்ச் ரோவர் காரை ஓட்டி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இன்னும் இந்த நிறுவனம் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கின்றது. இப்பொழுது முதல் வாகனத்தை தயாரித்திருக்கின்றார்கள். இதற்கான உதிரி பாகங்கள் பல்வேறு இடங்களில் இருந்து வரவழைக்கப்பட்டு அசம்பிள் என்று சொல்லப்படக்கூடிய விதமாக அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து ரேஞ்ச் ரோவர் காரை உருவாக்கி இருக்கின்றார்கள். இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த தொழிற்சாலையினுடைய விரிவாக்கம் ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 4,000 ஏக்கர் பரப்பளவுக்கு மேலாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விதமாகத்தான் இந்த நிறுவனத்தை அமைத்திருக்கின்றார்கள். இனி வரக்கூடிய நாட்களிலேயே இந்த பனப்பாக்கம் சிப்காட் வளாகத்திலேயே ரேஞ்ச் ரோவர் காருக்கான அனைத்து உதிரி பாகங்களும் தயாரிக்கப்பட்டு, உதிரி பாகமும் அங்கேயே தயாரிக்கப்பட்டு அவற்றை ஒன்று சேர்த்து காராக அந்த கார்களுக்கான கூண்டு அமைக்கும் பணி என்று சொல்வார்கள். முழுக்க முழுக்க உதிரி பாகமும் தயாரித்து இங்கேயே கார்களை உருவாக்கி சர்வதேச நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய போகின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.